நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு தேவை என்றால் மஸ்ஜிதுகளில் 5 நேரம் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு அஸானுடைய துஆவை முழுமையாக ஓதிக்கொள்ளுங்கள். ஹல்லத் லஹு ஷஃபாஅதி, என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கட்டாயமாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் இந்த உம்மத்தினருக்காக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள். வேறு எந்த நபிக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம் அந்த ஷஃபாஅத்துடைய பாக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலாக வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் மனிதகுல தந்தையாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேசிய நபியாக வாழ்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல்லாஹ்வாக வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கின்றேன். நாளை மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அனுமதியை எனக்கு மாத்திரமே தந்திருக்கிறான். எனக்காக நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா மகாமுன் மஹ்மூத் என்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது அல்லாஹ் வேறு எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நபிகளாரை பார்த்து சொல்லுவான், நபியே, எல்லா மக்களையும் மன்னித்து விட்டேன், சொற்ப மக்களை தவிர அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கே உரித்தான மகாமன் மஹ்மூத் என்கின்ற அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய சுவர்க்கத்துடைய வாழ்வை அனுபவியுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியும் எந்த மனிதனும் இந்த உலகத்திலே புகழாத அளவுக்கு அந்த மகாபத் மஹ்மூது கிடைத்ததற்காக நாவார் அந்த ரப்பை புகழ்ந்ததற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த சொற்ப மக்களை நீ மன்னிக்காத வரை நான் அந்த மகாமன் மஹ்மூதுக்கு செல்ல மாட்டேன் என்று மறுத்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், ஏன் நபியே, இவன் என்னுடைய உம்மத்தில் உள்ளவனாக இருக்கிற போது நான் எவ்வாறு அந்த உம்மத்தினுடைய நபியாக இருந்து கொண்டு நான் சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும்? என் உம்மத்தை சார்ந்தவர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிற போது அந்த உம்மத்தினுடைய நபியாக எவ்வாறு என்னுடைய சுவர்க்கத்தினுடைய வாழ்வை நான் அனுபவிக்க முடியும்? யா அல்லாஹ், உலகத்திலே உன்னுடைய மஸ்ஜிதிலே 5 கால தொழுகைக்காக பாங்கு சொல்ல முடிந்ததற்கு பிறகு இவர்கள் என்ன ஓதினார்கள் தெரியுமா? வபஅஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. யா அல்லாஹ், நீ வாக்களித்த அந்த மகாமன் மஹ்மூதை எம் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று 5 கால தொழுகைக்காக அஸானுடைய துஆவில் இவன் கேட்டிருக்கிறான். அந்த மகாமன் மஹ்மூதுக்கு நான் செல்லுகின்ற போது, அவன் நரகத்தில் நுழைகிற போது எவ்வாறு யா அல்லாஹ் நான் அந்த இடத்திற்கு செல்ல முடியும்? அவனையும் மன்னிக்காதவரை அந்த இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று நாம் ஓதிய அந்த அஸானுடைய துஆவை நாளை மஹ்ஷரில் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சியாக ஆதாரமாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அந்த சொற்ப மக்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், உன்னத சுவன பாக்கியத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹு தஆலா அனுப்பி விடுவான். அதற்கு பிறகுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகாமன் மஹ்மூத் என்கின்ற அந்த உயர்ந்த சுவனத்தின் பாக்கியத்தை பெறுவார்கள். அதனால சொன்னார்கள், பாங்கு சொல்லியதற்கு பிறகு நீங்கள் அந்த அஸானுடைய துஆவை அலட்சியப்படுத்தி விடாமல் முறையாக ஓதுங்கள். இதை வைத்து நாளை மஹ்ஷரில் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வேன் என்று சொன்னார்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.